Chennai Silks. அண்மை செய்தி. வங்கதேசத்தில் 299 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு பெற்றுள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வங்கதேசத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. பிற்பகல் 2 மணி வரை 48% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார் என்பது நாளை காலைக்குள் தெரியவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார். கவியரசன், தற்போது வங்கதேசத்தில் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. இதுல நிறைய கட்சிகள் போட்டி போட்டாலும் 2 கட்சிகளுக்கு இடையில தான் பெரிய போட்டி நிலவுது. ஒன்று வங்கதேச தேசியவாத கட்சி, இன்னொன்னு இஸ்லாமிய ஜமாத்தி இஸ்லாமி. அவங்க தலைமையில ஒரு 11 கட்சிகள் அடங்கிய கூட்டணி போட்டி போடுறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில தான் மிக கடுமையான போட்டி அங்க நிலவுது. இந்த 11 கட்சி கூட்டணியில ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தொடங்கிய தேசிய மக்கள் கட்சியும் அங்க வகிக்குது. 2024ஆம் ஆண்டு வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர் போராட்டம் வெடிச்சு அது கலவரமா மாறி அவங்க நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால வந்துட்டு இருந்தது. தேர்தல் நடத்தணும் அப்படின்னு பல தரப்பினரும் வலியுறுத்திட்டு வந்தாங்க. அதற்கிடையில கலவரங்களும் நடந்தது, தாக்குதல்கள், வன்முறைகள் இதெல்லாம் நடந்தன. இதையெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக கருத்து கணிப்புகள்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, வங்கதேச தேசியவாத கட்சி தான் வெற்றி பெறும், அவர்களுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவினுடைய மகன் தாரிக் ரஹ்மான் தான் இந்த கட்சியோட தலைவராக இருக்கிறாரு. அதே நேரத்துல எதிரில் வலுவான கூட்டணியாக இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமி கூட்டணியினுடைய தலைவராக ஷஃபிகுர் ரஹ்மான் அப்படிங்கிறவரு இருக்கிறாரு. மொத்தமாக இதுல 1755 வேட்பாளர்கள் இன்றைக்கு போட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான வாக்குப்பதிவெல்லாம் நடந்திருக்கிறது. பிஎன்பியை பொறுத்த வரைக்கும் 291 தொகுதிகளில் அவங்க கேண்டிடேட் போட்டிருக்கிறாங்க. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கறதுதான். பிஎன்பி தனியாகவே ஒரு அரசை அமைக்க முடியுமா, அல்லது அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காம போய் ஜமாத்தி இஸ்லாமியோட கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. 2001, 2006 இதே கூட்டணி வங்கதேசத்துல ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய எலெக்ஷன் ரிசல்ட்ல யார் வெற்றி பெற போறா அப்படிங்கிறத உலக நாடுகள் உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்றாங்க, குறிப்பாக இந்தியா. ஏன்னா ஷேக் ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவோட நட்பு பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களும் இல்ல, அவங்களுடைய அவாமி லீக் கட்சிக்கு தேர்தலில் போட்டியிட தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்தியா இந்த விஷயத்த ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஷேக் ஹசீனா ஆட்சியில இருந்த வரைக்கும் வடகிழக்குல எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லையை பகிர்ந்துக்கிறோம். அங்க ஆயுத குழுக்களுக்கு வங்கதேசத்துல இடம் தராம அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்து வரப்போற அரசாங்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஆனா நம்ம அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற பெரிய வல்லரசுகளையே ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல வங்கதேசத்தால இந்தியாவுக்கு பெரிய லெவல்ல சிக்கல்லாம் பிரச்சனை எல்லாம் எதுவும் வராது, ஈஸியாவே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அந்த எல்லையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏற்கனவே இந்திய அரசாங்கம் வலுப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற பார்வைகள்லாம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நாளை காலைக்குள்ள யார் அங்க ஆட்சி அமைக்க போறா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.